மாதிரி தான் இருக்குது. ஆனால் காய் குட்டி குட்டியாக இருக்குது, நல்லா சிகப்பாக இருக்குது. ஒரு பழம் சின்ன தக்காளி மாதிரி இருக்குல்ல. தக்காளி அது நடக்கிறதுனாலே கொஞ்சம் கஷ்டம். பேசிக் நம்மளாம் கொஞ்சம் சோம்பேறிங்க, நடக்க முடியாது நம்மளால. புலி ஐயோம்மா பயமா இருக்குது. வாங்க வாங்க, என்னென்ன வேற மாதிரி தெரிஞ்சு ஏற்காடுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? மரத்தை நடணும், செடி வளர்க்கணும். இந்த மலை நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல. ஆன் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நாங்கள் ஏற்காடு போன செகண்ட் பார்ட் தாங்க பார்க்க போகிறோம். போட்டிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து லேடிஸ் ஷீட்டுக்கு தாங்க போயிருந்தோம். ஆனால் இப்போ வந்து லேடிஸ் ஷீட் வந்து நல்லா வேலை பண்ணிட்டு இருக்காங்க, அதனால் அங்கே வந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அடுத்ததாக இருக்கிற ஜென்ஸ் சீட்டுக்கு தான் போயிருந்தோம். அங்கேயே சில்ட்ரன் சீட்டும் இருக்குது, எல்லாமே ஒன்றா கம்பேர் பண்ணி பார்த்துக்கலான்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு அங்கே தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அங்கேயே வந்து பட்டுப்புழு வந்து எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க, பட்டு நூல் எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க. அதையும் இந்த பசங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் காட்டலாமே அப்படிங்கிறதுக்காக அங்கே தான் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போனோம் நாங்கள். இதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு ஒரு மாதிரியும் சின்னவங்களுக்கு ஒரு மாதிரியும் வாங்குறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஜென்ஸ் சீட்டு. அங்கேருந்து பார்த்தாக்கா நம்ம சேலத்தில் இருக்கிற வெள்ளைக்கரடுலாம் தெரியுது பாருங்களேன். இந்த பட்டு நூல்லாம் வந்து எப்படி வந்து உற்பத்தி ஆகுது, அந்த வந்து எப்படி வந்து ட்விஸ்டிங் மிஷின் வச்சு சுற்றி எடுக்கிறாங்க, அதை எப்படி சன்னமான நூலாக கொண்டு வந்து எப்படி கடைசியாக பட்டு நூலாக கொண்டு வந்து எப்படி நம்ம வந்து சாரீ நெய்யறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எங்கள் கூட வந்து முரளி தாங்க எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லிட்டு இருந்தா. அப்படி ஏன்னா அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி இதுதான் நாங்கள்லாம் போட்டு நெஞ்சிட்ருக்காங்க இல்லைங்களா, அதனால் அவருக்கு அது எல்லாமே தெரிஞ்சதுனால எல்லா குழந்தைங்களுக்கும் அதை பற்றி விளக்கமாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. அப்படியே தொட்டு பார்க்க சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஆக்குவாங்க. ஆமாம், அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் போய்ட்டு வரும். இது சாஃப்டாக தான் அது தொட்டு போயிடும். அப்புறம் இதை கொண்டு வந்து ஸ்டீல் வச்சு அந்த நூலை லூஸ் ஆக்கி அப்புறம் அப்புறமா இதை எடுத்து கலருக்கு போடுறோம். இதிலிருந்து கலரிங்க்கு போயிடும். இந்த புழுக்கள் வந்து சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இலைகள் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அந்த இலைகள் தான் மல்பெரி இலைகள். எங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த இலைகளை வந்து பட்டுப்புழுக்கு வந்து தீனியாக போடுறதுக்கு தான் வளர்த்துவாங்க. ஆனால் இப்போ தான் வந்து அதில் இருக்கிற பழங்களை பறித்து சாப்பிட்றாங்க. எனக்குமே அந்த பழங்கள் இப்போ சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் எங்களுக்குமே தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் நாங்கள் அந்த பழம்லாம் சாப்பிட்டது கிடையாது. இலைகளை எடுத்து புழுக்களுக்கு தான் போடுவாங்க. எல்லாமே பாக்ஸில் பாருங்கள், அந்த பட்டுப்புழு வந்து எப்படி கடைசி வரைக்கும் அந்த நூலை பட்டை நூல் வந்து உற்பத்தி பண்ணி வெளில வருது அப்படிங்கிறத கடைசி வரைக்குமே டிஸ்பிளேல எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டேய் இறங்குங்கடா. அங்கே பட்டுப்புழு கூடு இருந்துச்சு இல்லைங்களா,
அந்த இடத்துல வந்து நல்லா விளையாண்டாங்க பிள்ளைங்க. நல்லா கொஞ்சம் நேரம் விளையாண்டதுக்கு அப்புறமேட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். அதுக்குள்ளே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. அதனால் நாங்கள் மறுபடியும் அந்த வீட்டுக்கே வந்துட்டோம். நாங்கள் அந்த கெஸ்ட் ஹவுஸ்லேயே வந்து அங்கே தான் எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டோம். என்ன வந்து லஞ்சு சொல்லியிருந்தோம்னாக்கா பிரியாணி தான் சொல்லியிருந்தோம். நல்லா பக்கெட் பிரியாணி 2 பக்கெட் பிரியாணி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி கூட வந்து சைடிஷ் வந்து சில்லி சிக்கன் கொஞ்சம், அப்புறம் ரைத்தா, அதுக்கப்புறம் பிரெட் அல்வா கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் எங்கள் 3 பேர்த்துக்கு வந்து சைவ சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாருக்குமே சூப்பராக இருந்துச்சுங்க. காலையில் நம்ம டிஃபன் ஐட்டம் தானங்க கொடுத்தோம். இட்லி, பொங்கல், பூரி இந்த மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் அதெல்லாம் அந்த பசங்க அவ்வளோக்கா விரும்பி சாப்பிடல. ஆனால் பிரியாணியை பசங்க எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. என்ன பண்ணாலுமே பிரியாணினா பிரியாணி தான் நாட்டுக்குதுங்க. பசங்களுக்கு பிரியாணினாவே ஒரு விருப்பம்தான் போல இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பேக் சைடு இந்த வீட்டை சுற்றி பார்த்தாக்கா அப்படியே ட்ராகன் ஃப்ரூட்டு செடி பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. எனக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் ஆசையாக போச்சு பாருங்கள், வீடியோ எடுக்கலான்னு பாருங்க. அப்பா இப்படி 2nd ஃப்ளோர் வரைக்கும் ஏறி இருக்குது. அப்படியே ட்ராகன் ஃப்ரூட்டு மேலே வரைக்கும் போயிடுச்சு. இந்த பக்கத்தில் பாருங்களேன், இந்த ஸ்லாப்புக்கு அடியில் எப்படி போயிருக்குதுன்னு செம்ம பாருங்க. ஸ்லாப்பு கடையில் எப்படி போயிருக்குதுன்னு சூப்பராக போயிருக்குது. செம்மையாக இருக்குது. இதுக்கு தண்ணி எதுவுமே இல்லாமல் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அந்த இடத்துல எவ்வளோ சூப்பராக போயிருக்குது பாருங்க. நம்ம தண்ணி ஊற்றி தண்ணி விட்டு அப்புறம் இங்கே கொஞ்சம் கிடக்குது. இதில் முக்கியமாக என்னன்னாக்கா, நான் ஒரு ட்ராகன் ஃப்ரூட் செடி கூட நான் பிடுங்கிட்டு வரலைங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்குது, ஏன் இங்கே இருக்கிற செடியை நம்ம பிடுங்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் ஒரு ட்ராகன் ஃப்ரூட் செடி கூட எடுத்துகிட்டு வரல. நான் இதை வந்து இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சதும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டோம். எல்லாம் ஒன்றா உட்காந்து எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா வெயிலாக இருக்குதுங்க அங்கேயுமே. ஆனால் வெயில் சுள்ளுன்னு படுறது கிடையாது, ஆனால் இருந்தாலுமே வெயிலாக இருக்குது. அதனால் கொஞ்ச நேரம் இலைப்பாறட்டும் அப்படின்னு விட்டுட்டோம். அந்த வீட்டில் வந்து நம்மளுடைய பெட்ரியா செடி கூட இருந்துச்சுங்க. அதையும் நான் பார்த்தேன். அவங்க ஒரு தொட்டியில் போட்டு வளர்த்தி வச்சுருந்தாங்க. பாருங்களேன், இதுதான் நம்ம பெட்ரியா செடி. அதனால் நான் வீட்டை சுற்றி இருக்கிற செடிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி போன இடம் சேரூராயன் மலை தான் போனோம். நாங்கள் இங்கே போகிற வழியிலிங்க நல்லா பலாப்பழம்லாம் நிறைய வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே மலைக்கு போனாக்கா நிறைய பேர் வந்து பலாப்பழம் வாங்கிட்டு வராங்க இல்லைங்களா, அந்த ஊர் பழங்கள் எல்லாமே அதெல்லாம் இப்படி தான் விற்கிற இடத்துல தான் வாங்கிட்டு வருவாங்க. அதனால் நம்ம தேவைப்பட்டால் இந்த மாதிரி இடங்களில் நிறுத்தி நம்ம வாங்கிட்டு வரலாம். சரி, நம்ம வீட்லேயே பலாப்பழம் இருக்கும்போது நம்ம ஏன் இதை வாங்கணும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் நிறுத்தி வாங்கலை. அங்கே போகிற வரைக்குமே வந்து நிறைய இடத்துல மங்கீஸை பார்த்தங்க. நிறைய கூட்டம் கூட்டமாக இருந்துச்சு. போகிறவங்க எல்லாம் அதையும் இதையும் போடுறாங்க இல்லைங்களா, அதை சாப்பிட்டுக்கிட்டு அங்கே கூட்டம் கூட்டமாக அங்கங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்போ சேரூராயன் மலைக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பெருமாள் கோவில் இருக்குது உள்ளார ஒன்று, அதையும் பார்க்கணும். நம்ம உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் கொடுக்கணுங்க, கட்டிட்டு தான் உள்ளே போகணும். எங்கே போனாலும் இதை விட மாட்டீங்களாம்மா? ஆஸ்தினி பூச்சி உனக்கு என்னது கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்குது, ஆனால் காய் குட்டி குட்டியாக இருக்குது. நல்லா சிகப்பாக இருக்குது. ஒரு பழம் சின்ன தக்காளி மாதிரி இருக்குல்ல, குட்டி தக்காளி மாதிரி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அந்த செடி எடு வீடியோ, அந்த குட்டி தக்காளி இது கத்திரிக்காய் செடி. இதா இதா இது என்ன செடி அப்படின்னு சொல்லுங்க. அது சுண்டைக்காயாடா இல்லை இது என்ன காய்? சுண்டைக்காய் மாதிரிலாம் இல்லைம்மா, இது வந்து சுண்டைக்காய் செடி, மலை சுண்டை. ஒரு காய் தான் எப்படி காய்ச்சி, இது ஒரு மலை சுண்டைக்காய். இது வருதா நம்ம ஒரு சுண்டைக்காய் வேறு, இது சுண்டைக்காய் வேறு. அது கேட்டுக்கலாம், கமெண்ட்டில் சொல்லுவாங்க. மா சோடா போகிறாருமா, தேங்காய் குடிப்பாரு. உங்களுக்கு சோடா அங்கே இருக்குது. பெரிய நாய்க்குமா வந்து விழுந்தே இருக்குது. மஸ்காரா போட்டு மண்டையை பழக்குது சூரியன்.
என்னடா பாதி மலையில் அங்கே வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க, பங்களா. எந்த பயனும் தெரியல. அங்கே ஒரு ஊர் இருக்கு. அதெல்லாம் வந்து ஹோட்டல்ஸ் எல்லாமே இப்போ வந்து டிவி சீரியல்லாம் எடுக்கிறாங்கல்ல வந்து ஏற்காட்டில், அது கட்டி ஒரு ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் அழகாக இருக்குல்ல. சன்செட் ஆனால் நல்லாயிருக்கும். சன் மண்டையை பொழக்குது. சன்செட் இந்த பக்கம் நல்லா தெரியும் அந்த சைடு மலைங்கள்ல இல்லை. அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மாமரம். ஆமாண்டா, எவ்வளோ பெரிய மாமரம். 1 2 3 4 அப்படி இங்கே வரைக்கும் இருக்குமா? மாமரமா அங்கே இருக்கு, அங்கேருந்து ஆரம்பிக்குமா? ஆமா கண்ணு. அந்த தலைவுலேருந்து அப்படியே நல்லா கட்டல் போட்டு படுத்தா எப்படி தூக்கம் வருங்க. நல்லா பிரியாணி சாப்பிட்டதுக்கு. காத்திருக்குது, சூப்பரா காத்திருக்குது. பார்க்கறதும் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, தண்ணியும் சில்லுன்னு இருக்குது. வெயில் தான் அடிக்குது, ஆனா ஜில்லுன்னு காத்தடிக்குது. வெயில் ஒன்றும் உரைக்கல, அப்படியே மேல சூடு தெரில. நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது. ஆனா இன்னும் ஒரு 10 நாள் போயிட்டு நிறைய கூட்டம் வந்துடும் இல்லை. எலெக்ஷன் டைம்ன்றதுனால எல்லாம் சவுண்ட் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, எல்லாம் ஊருக்கு போடுறது. அங்கேருந்து ஏதோ புகை வருதுமா? ஆமாண்டா. இப்போ வந்து சேரூர் ரைஸ் மலைக்கு வந்திருக்கிறோம். இதில் வந்து நம்ம கோயில் பார்க்கலான்ட்டு வந்தோம். ஏன்னா நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் கோயிலுக்கு போகலான்னு தான் வந்தோம். ஆனால் கோவில் அடைச்சிருக்கிறாங்க. அந்த முன்னாடி கட்டுமானம் பண்ணி இருக்கிறதுனால அது அடைச்சிட்டாங்க. நடந்து தான் போகணுங்கிறாங்க. அங்கேருந்து எவ்வளோ தூரம் நடந்து வருது நம்ம கோயிலுக்கு. அது நடக்கிறதுனாலே கொஞ்சம் கஷ்டம். பேசிக் நம்மளாம் கொஞ்சம் சோம்பேறிங்க, நடக்க முடியாது நம்மளால. அதனால இந்த ட்ரிப்பு கோயிலுக்கு போக முடியாது. ஓகே. இன்னொரு ரீசன் வந்து நம்ம நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்ருங்க. எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்டாங்க. சைவக்காரங்க மட்டும் ஒரு 3 பேர் 4 பேர் தான் சாப்பிடல. கோயிலுக்கு போனாலுமே வெளியில இருந்து தான் அவங்களாம் பார்க்க முடியும். சரி வாங்க, அதான் அங்கே போய் ஏதாவது கேம் விளாட்லாம். பாருங்கம்மா, துப்பாக்கியில் சுடுறாங்க. துப்பாக்கிக்காகவே பிறந்தவங்கம்மா நாங்கள் போய் சுட்டு காட்டுறோம் பாருங்க. கண்ணை முடிவிட்டா துப்பாக்கி வச்சு சுடுவேன். புலி, ஐயோம்மா பயமாக்குது. நாங்கள் அங்கேருந்து வரும்போதெல்லாம் பலூனை வந்து துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு இருந்தாங்க. அடுத்ததாக எல்லாரும் அங்கேருந்து அங்கே நகர்ந்து போயிட்டாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சின்ன டிராக்டர், சின்ன கார் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதில் பிள்ளைங்களை உட்கார வச்சு சுற்றி ஓட்டிட்டு வரதுக்காக எல்லாம் அங்கே போயிட்டாங்க. சரி எல்லாம் போய் எல்லாம் ஓட்டிட்டு வாங்க, நாங்கள் இங்கேயே உட்காந்துக்கிறோன்னு சொல்லி நானும் எங்கள் வீட்டுக்காரரும் இங்கேயே உட்காந்துக்கிட்டோம். ஏன்னா தூரமாக இருக்குதுங்க, எல்லாத்துக்குமே நம்மளால நடக்க முடியறதில்ல. நம்ம வயசுக்கு ஓரளவுக்கு தான் நடக்க முடியும். அதனால் எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறதுனால எல்லாம் நீங்களே போய் எல்லாம் விளையாண்டுட்டு வாங்கன்னு விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் உட்காந்துக்கிறது. சேரூர் மலைக்கு வந்துட்டு வண்டி வட்டம் போடாமல் போனால் நல்லா இருக்குமா? நல்லா சொன்ன நின்றுட்டா பயமாவும் இருக்குது, ஆசையாவும் இருக்குது. போதுண்ணா போதுண்ணா, வயிறு வலிக்குது. போதுண்ணா போதுண்ணா, கலக்குறான் எல்லாரும் கலக்குறான். ஐயோ பயமா இருக்குது. இதான் வந்து ரேடியோ ஸ்டேஷன், ஏற்காடு ரேடியோ ஸ்டேஷன். இதுதான் போலீஸ், தமிழ்நாடு காவல்துறை நுண்ணலை பிரதிபலிப்பு நிலையம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இதான் ஒயர்லெஸ்க்காங்க. ஓகே, இப்போ நம்ம சேரூர் ரைஸ் மலையிலேருந்து கீழே இறங்க போகிறோம். இது வந்து சன் செட்டுக்கும் சன் ரைஸுக்கும் தாங்க இந்த இடம் ஏற்ற இடம். மற்றதுக்குலாம் இது ஏற்ற இடம் கிடையாது. மற்றலாம் இந்த மாதிரி வண்டியை சர்க்கிள் ஓடத்துக்கு தான் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் போகிற இடம் அண்ணா பூங்கா. ஆளுக்கு முன்னே எங்கள் வீட்டுக்காரர் கிளம்பிட்டாரு. ஏங்க பெரியவங்களுக்கு 40 ரூபாயும், சிறியவங்களுக்கு 20 ரூபாயும்.
டேய் இது அழகா இருக்குல்ல அந்த பூவு. ரொம்ப அழகா இருக்குது. ஃப்ளவர் ஷோக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க. ஜூன் மாதம் வரும். அங்கே போடுறேன். எல்லாமே அதுக்கு தானே வச்சுருக்காங்க பாரு. எல்லா இடத்துலையும் அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. டே இது என்ன செடி தெரியாதா? அது நம்ம வீட்டில் பார்த்துருப்பேன். வீட்டுக்கு முன்னாடியே இருக்குது. அதுதான் கண்டுபிடிச்சியா? ஏய் பச்சை கலர் ரோஸ் தான் அது பாரு. பச்சை கலர் ரோஸ் இது, க்ரீன் ரோஸ். பூக்காம இருக்குது. ஆனால் கரெக்டாக ஃப்ளவர்ஸ் ஒரு டைமில் பூத்துருக்கும் பாரு. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இல்லை? இந்த லைனே ஒரே மாதிரி பூ வச்சுருக்காங்க. அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, லைனாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் என்ன செடின்னு சொல்லுங்க. மே மாதம் 25-26 அந்த மாதிரி டைமில் லாஸ்ட் வீக்கில் வந்து நமக்கு ஃப்ளவர் ஷோ போடுவாங்க. இந்த தொட்டிங்க எல்லாமே பாருங்கள் கரெக்டாக அந்த டைமில் பூ பூக்கிற மாதிரி எல்லாத்தையும் செடிங்களை நட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டைமில் பார்த்தோமாக்கா எல்லாம் பூ பூத்து அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த அண்ணா பூங்கல் நம்ம அந்தாண்டு இந்தாண்டு போகிறதுக்கு கூட முடியாது, அந்தளவுக்கு கூட்ட நெரிசலாக இருக்கும் அந்த டைமில். ரோஸ் எல்லாம் இருக்குது. ரோஸுக்கே ரோஸா? ஒரு கொத்தில் எவ்வளோ பூ விடு, முக்கு விடு. அப்படி பக்காவாக எடுத்துறான். சூப்பர் சூப்பர். எதுக்காக எல்லாரையும் விட்டுட்டு அசாத நாங்கள் 3 பேர் மட்டும் இந்த ஓரமாக அப்படியே நடந்து போனோம் அப்படின்னாக்கா, அந்த லாஸ்ட்டில் வந்து அந்த கண்ணாடி மாளிகை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் வந்து செடிங்க விற்பாங்க. அதனால் அது வாங்கலான்ட்டு போனேன். நான் மெயினாக அந்த உள்ள என்ட்ரன்ஸ் ஆனதுமே ஒரு வாடாமல்லி கலர் பூ பூத்துச்சு இல்லைங்களா, அந்த செடி இருக்குதான்னு கேட்கலான்னு போனேன். ஆனால் அந்த செடி இல்லைன்ட்டாங்க. ஆனால் வேறு 2-3 செடிங்க மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த இடத்துல தான் வந்து ஃப்ளவர் ஷோக்கு எல்லா டெக்கரேஷன் பண்ணுவாங்க. வெளிநாட்டிலேருந்து வர பூக்கள் எல்லாத்தையுமே அங்கே தான் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி அதை டெக்கரேஷன் பண்ணி வைப்பாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். நான் ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு தாங்க இருக்கேன். இந்த வருஷம் என்னால் வர முடியுமா என்னன்னு தெரியல. நாங்கள் செடி வாங்கிட்டு வர வரைக்கும் இந்த பிள்ளைங்க எல்லாம் நல்லா விளையாடட்டுன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தேன் எல்லாம் என்ன விளையாடுறாங்க அப்படிங்கிறத ஒரு வீடியோவை எடுத்தேன். ஏறி போய் அவளுங்களும் ஏறி எல்லாம் உள்ள போக சொல்லி போய் அவங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் உள்ள போக சொல்லு. எல்லாரையும் மேலே ஏற சொல்லி அங்கேருந்து சர்க்கிள் விடுற மாதிரி வீடியோ எடுக்கலான்னு ஆசைப்பட்டா, ஒவ்வொருத்தரையும் நான் ஏறுங்க ஏறுங்கன்னு சொல்லி ஏற்றி ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே நான் பட்டப்பாடு இருக்குதுங்களே. தம்பி வரட்டும். ஒரு நிமிஷம் இரு. வாங்க வாங்க. வாங்க. அப்படியோ எல்லாரும் விளையாண்டாச்சு. சரி வாங்க எல்லாரும் ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம் வாங்க. உட்காருடா, நான் வந்து சைக்கிள் ஓட்டுறேன்.
சர்வேஸ் சட்டை பட்டன் போடு சர்வேஸ். இப்படி பண்ணு சர்வேஸ். இப்படி அவன் ஒருத்த மண்ணு சர்வேஸ். எல்லாம் வித்தையெல்லாம் காட்டுங்க. சூப்பர் சூப்பர்ப்பா. சர்வேஸ் சர்வேஸ் ஒரு காலத்துல நாமளும் இப்படிதான். ஆகாஷ்க்கு பர்மிஷன் கிடைக்கல போலக்குது. ஏண்டா டேய் போடுறா, போட்டாதான் அடுத்த டூர் ஒண்ணு, இல்லைன்னா ஒன்று டூர்லேயே கணக்கு. ஆமா, அடுத்த டூர் கொல்லிமலை. என்ன போடுங்க. ஐயோ இவ வந்து வித்தக்காரடி. இவ எதனால பண்ணுவா. இவ சிலம்பத்துல இருக்கிறதுனால எல்லாம் செஞ்சு காட்டுறாடி. பாரு அக்கா எப்படி போடுறா பாருங்க. நீங்க எல்லாம் போடுங்க. அவ்வளவுதானா? ஆமா. உண்மையாலுமே அவங்க எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்குமே அவ்வளோ சந்தோஷமாயிருச்சு. இந்தளவுக்கு நாங்கள் சிரித்து நாங்கள் இருந்ததே இல்லை. மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கும் போது தான் இந்த சந்தோஷமே கிடைக்கிது நமக்கு. எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா? இதில் யார் யார் ஃபர்ஸ்ட் டைம் ஏற்காடு வரீங்க? கை தூக்குங்க. என்னடி முக்கால்வாசி ஏறுது. அப்ப என்ன ஒண்ணு விட்டுட்டு உங்க அப்பா கூட வந்துட்டு செகண்ட் டைம் வரீங்க? நீ செகண்ட் டைம் வரியா? நான் செகண்ட் டைம் ஒரு டைம் அப்பா கூட இன்னொரு நாள் அப்பா கூட எப்போ வந்து எனக்கு தெரியாமா லீவ் போட்டு போனீங்களா? சரி, 2 டைம். சரி டைம். அப்ப பார்த்த மாதிரி ஏற்காடு இருந்துச்சு, இப்ப வேற மாதிரி இருக்கா? இப்ப வேற மாதிரி இருக்கு. சரி சரி. என்னென்ன வேற மாதிரி தெரிஞ்சு உங்களுக்கு? என்னென்ன வேற மாதிரி தெரிஞ்சு? ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி. எத்தனை ஆயிரம் ட்ரிப் வந்தாலும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் ஏற்காடு. அதுதான் ஏற்காடோட ஸ்பெஷல். அதனால சூப்பர். எல்லாரும் ஏற்காடு வந்தாலும் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? குளிர்ச்சியா இருக்குது. குளிர்ச்சியா இருக்கு. அந்த ரவுண்டு பையன் தான் சொல்றானே, எவ்வளவு வாய் திறக்கிறீங்களாடி சொல்லுங்க. ஏற்காடு வந்து எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒன்று தெரிஞ்சுட்டோம். வீட்டில் சோறாக்கிற வேலை இல்லை, வீட்டுக்காரனுக்கு பதில் சொல்கிற வேலை இல்லை, ஜாலியாக ஒரு நாள் லைஃப் என்ஜாய் பண்ணிக்கிறாங்கிறாங்க. வந்து நம்ம இயற்கையா இருக்குது. இயற்கையா இருக்கு. இதே மாதிரி நம்ம வீடு சுற்றி நம்ம இந்த மாதிரி இயற்கையா வச்சுக்கிட்டா நம்ம வீடு இந்த மாதிரி குழு குழுன்னு இருக்கும். சரியா? அதனால எந்த ஒரு இதையும் அழிக்காதீங்க. ஒரு செடியை பிடிச்சி போகிறது ரொம்ப ஈஸி. அதை வளர்ச்சி காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். பார்த்துருக்கீங்க எவ்வளோ பெரிய புளி மரம்லாம், அதெல்லாம் 1000 வருஷத்துக்கு மரம்லாம் இருக்குது. அதனால தான் ஏற்காடு குளுமையாக இருக்குது. நான் எல்லாரும் வந்து பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி இருக்குது. அது மாதிரி நம்ம வீடு இருக்கணும்ல, நம்ம வீட்டை சுற்றி கலர்ஃபுல்லாக செடிங்களை வைங்க, மரங்களை நடுங்க. உங்கள் வீடு ஃபுல்லாகவும் மரங்கள் நடுங்க. நம்ம வீட்டுக்குள்ளே போடும்போதே எப்படி இருக்கணும்? ஜில்லுன்னு இருக்கணும். இப்போ எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வரும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? இந்த தெருக்குள்ள வந்தாலே ஜில்லுன்னு இருக்கும் சொல்கிறாங்களா? அது தான். அதனால எல்லாரும் வீட்டுக்கு உங்கள் வீடு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற இடம் பசுமையாக இருக்கணும். எப்பவுமே பசுமையை பார்த்துட்டே இருந்தால் நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. நம்ம மனசும் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். சரியா? ஓகேவா? இந்த ஏற்காட்டில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? செடி வளர்க்கணும், வீட்டை சுற்றி கலர்ஃபுல்லாக வச்சுக்கணும். நம்ம இயற்கையா இருக்கணும். இயற்கையா இருக்கணும். இவங்க எல்லாம் விட்டு இவனை கூப்பிட்டு போகலாமா? இனிமேல் எல்லாம் வேஸ்ட். எல்லாம் ஒரு ஓப்பனுங்க. ஓக்கு மட்டும் தான் எல்லாம் வாய திறக்கிறீங்க. எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணா எனக்கு அதுவே சந்தோஷம். வாங்க போலாமா? அப்பா எடுத்துட்டாரு. எங்க வீட்டுல சின்ன சைஸா காட்டி பரவாயில்ல. மழை வத்தி அதான் சூப்பர். என்ன காய்கறி
பே எப்போ வந்து எக் ஃப்ரூட்லாம் கிடைக்கும்? எக் ஃப்ரூட்லாம் அடுத்த மாதம் வந்துடும். அடுத்த மாதம் வந்துடும். எக் ஃப்ரூட் இருந்துச்சுங்கம்மா, போன வாரம் ஃபுல்லாகவே இருந்துச்சு, இந்த வாரம் தான் இல்லை. ஓஹோ, சரி சரி. அதெல்லாம் கிலோ எவ்வளோக்குங்க போகுது? 200 கிலோ 200. சரி வரோம், நாங்கள் ஃப்ளவர் ஷோக்கு வருவோம். கண்டிப்பாக வாங்க. சரி வரோங்க. தம்பி பாய். பாய். வண்டி வருது. அவ்வளோதான், ஏற்காட்டை சுற்றி பார்த்தாச்சு. ஏற்காடு பாய் 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 பாய். ஏற்காடு நாங்கள் கீழே இறங்க போகிறோம். இல்லை இப்போ நைட்டு தங்குறதுக்கெல்லாம் மேலே ஏறுவாங்க போலக்குது. வெறும் காராக ஏறுது பாரு. சாட்டர்டே சண்டேல 4 நாளைக்கு. ஆமாம், நாளைக்கு. அதாவது நாளைக்கு 4 நாளைக்கு சாட்டர்டே சண்டேல. அதனால எல்லாம் ஏறுறாங்க தங்குறதுக்கு. இன்னைக்கு சாயந்தரத்துலேருந்து ஃபுல்லாக ஏற ஆரம்பிச்சிடும். ஆமாம், இன்னைக்கு நைட்டு வந்து எல்லாம் ஆல்ட் ஆயிடுவாங்க. ம். 10 மணிக்கெல்லாம். 2 நாளைக்கு வந்து ஃபுல்லாக இருப்பாங்க. சூப்பர். அவ்வளோதாங்க, எங்களுடைய ஏற்காடு ட்ரிப்பு வந்து முடிஞ்சிருச்சு. வருஷத்தில் ஒரு ட்ரிப்பாவது இந்த மாதிரி எல்லாரையும் வெளியூர் கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக இருந்துட்டு வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம், நானும் எங்கள் வீட்டுக்காரோம். அதனால தான் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோம். நீங்களுமே உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்கள சந்தோஷப்படுத்தி பாருங்கள். நமக்கு எங்கே இருந்தால் சந்தோஷம் வரும்னே தெரியாது, அந்த அளவுக்கு சந்தோஷம் கிடைக்கும்.